ஓம் கம் கணபதியாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்று வியாழக்கிழமை. குரு பகவானுடைய அருளையும் நன்மையையும் நம்ம பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமை நாட்களில் ஒரு முறையாவது வியாழ பகவானுடைய துதியை நம்ம ஒரு தடவை சொன்னாலே போதும், அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க. பூமாலை சூடி வழிபாடு செய்ய முடியல, நம்மக்கிட்ட காசு இல்லை, நேரம் இல்லை, கோவிலுக்கு போய் பரிகாரம் செய்வதற்கான நேரம் இல்லை அப்படின்னாலும் நம்ம குரு பகவானை நினைத்து பாமாலை சூடி வழிபாடு செய்தாலே போதும். அதாவது அவருடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது, அவருடைய பாடல்களை பாடி வழிபாடு செய்கிறது, அவருடைய துதிகளை சொல்லி வழிபாடு செய்கிறது, அவருடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து இறைவனை நினைத்து ஒரு முறையாவது அவருடைய நாமங்களை சொல்லி அவர்களுடைய பாடல்களை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நவ கிரகங்கள்லேயே நல்ல கிரகம், அதாவது எல்லா விதத்திலையும் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாவே குருவை தான் சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும். குருவுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டாலே போதும், நமக்கு அத்தனை விதமான நன்மைகளும் கிடைக்கும். திருமணம், சுபகாரியங்கள் எல்லாமே நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னா குருவின் திருவருள் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு எல்லா காரியங்களும் நல்ல முறையில் நடக்கும். ஒரு மனிதன் நல்ல ஆன்மீகவாதியாக இருக்கணும், சிறந்த பக்தனாக இருக்கணும், ஒழுக்கமுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னாவே குருவின் திருவருள் வேணும். நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல முறையில் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னாவே குருவுடைய அருள் நமக்கு நிச்சயமாக வேணுங்க. குரு வந்தீங்கன்னா நல்லவராக இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம செய்த பாவங்களாலும் நம் பெற்றோர்கள் செய்த பாவங்களாலும் கர்மாக்களாலும் நமக்கு தவறான இடத்துல குரு இருக்கிறாரு, நமக்கு சுபகாரியங்கள் நடக்கலை, நமக்கு நல்ல தொழில் அமையலை, நமக்கு ஒரு கெட்ட சாகவாசம் ஏற்பட்டுருச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா குருவை வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நம்ம பரிகாரமே செய்ய முடியல, கோவிலாக போக முடியல, குருவுக்கு உண்டான அத்தனை வழிபாடையும் நம்மளால் முறையாக செய்ய முடியல அப்படின்னாலும் அவருக்கு உரிய பாடல்களை, மந்திரங்களை, துதிகளை நம்ம ஒரு முறை சொன்னாலே போதுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குருவுடைய துதி. இந்த துதியை நம்ம வியாழக்கிழமை நாட்களில் ஒரு 3 முறை சொல்லி குரு பகவானை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் போதும். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் போதும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து சொன்னாலும் போதும். ஒரு பஸ்லேயே போயிட்டுருக்கீங்க, அந்த பஸ்க்குள்ளே போக போக நீங்கள் மனதுக்குள் இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்யலாம். குருவுடைய பாடலை ஒரு முறை சொல்லி வழிபாடு செய்தாலே குருவின் திருவருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள்ள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பர குரு நேஷா, கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். குரு பகவானை நினைத்து நம்ம இதை பாடினாலே போதும், நமக்கு நல்ல ஒரு வாழ்வையும் நல்ல ஒரு புத்தியையும் நல்ல ஒரு தொழிலையும் நமக்கு கொடுப்பாருங்க. கிரகதோஷமின்றி நம்மை வாழ வைப்பார் குரு பகவான்.